நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பேச போகிற மிக முக்கியமான கேள்வி துறை சார்ந்த ஆளுமைகளிடத்தில் பேசப் போகிறோம். அதற்கு முன்பு இன்று எடுத்திருப்பது மருத்துவர் செவிலியர் டெக்னீஷியன்கள் இல்லாத மருத்துவமனைகளோடு சிறுநீரகங்கள் திருட்டு ஐசியூவில் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை தோழர்களே, தமிழகத்தை தாண்டி உலகம் பேசக்கூடிய தமிழ் மக்களையும் தாண்டி தேசிய அளவில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆம், தமிழ்நாட்டில் கிட்னி திருட்டு ஏழைகள் விளிம்பு நிலை மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய கும்பல் அவர்களுடைய கிட்னியை பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விலை பேசி அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இந்த தவறை செய்திருக்கிறார்கள். தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இவற்றில் நிறைய விவகாரங்கள் இருக்கின்றது. இந்த நாமக்கல் மாவட்டத்தில் கைத்தறி தொழில் செய்கிற நெசவாளர்களுடைய வறுமை, அவருடைய கந்துவட்டி நிலவைகளெல்லாம் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக நடைபெறும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது? இவற்றில் ஒரு பெரிய புரோக்கர் கும்பலே செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இது குறித்து நாம் பேசுவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் எமது அரங்கத்திற்கு வருவதாக இருந்தது. ஆனால் சில கால சூழ்நிலைகளை கருதி அவர்கள் வர இயலாமல் போனதாலும் கூட களத்திலிருந்து எமது ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி பாதிப்புக்கு உள்ளானவர்களின் பேட்டியை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் முதலில் அவர்களுடைய பேட்டி தற்போது ஒளிபரப்பாகிறது. அதற்கு பின்பு நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். தற்போது அவர்களுடைய பேட்டி. எங்களுக்கு 5 லட்ச ரூபாய்ங்களா? நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க? 8வது மாதம். போன 8வது மாதங்களா? உங்களுக்கு யாரை கூட்டிகிட்டு போனது? அவர் ஆனந்த் ஒருத்தருங்களா? எந்த ஊரில் கூட்டிகிட்டு போனாங்க உங்களை? எங்களுக்கு பெரம்பலூருங்களா? டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க? கிட்னி அங்கே போய் யாருக்கு கொடுத்தீங்க நீங்கள்? ஒரு பார்ட்டிக்கார் போட்டாங்க. எங்களுக்கு அப்போ கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தது. அதனால் நாங்கள் அந்த இதில் இது பண்ணோம். அவங்க எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அமௌண்ட்டு இவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு கைக்கு 5 தான் வந்தது. வெறும் 5 தான் கொடுத்தாங்களா? உங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா? யார் கொடுத்தது? நாங்கள் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா? இப்போ உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது? இப்போ பரவாயில்லைங்களா? எந்த பிரச்சனை இல்லைங்களா? ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணி எடுத்தாங்க? அது கரண்ட் ஆப்ரேஷன் மாதிரி தான் பண்ணாங்க. அது ஒரு ஸ்டாப்லர் பின் மாதிரி தான் இருந்தது. சரிங்க. அதை பண்ணிட்டு ஒரு வாரம் கழித்து 2 வாரம் கழித்து நாங்கள் போய் அங்கேயே போய் ரிமூவ் பண்ணிட்டு. சரிங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டில் எங்களுக்கு கொடுத்தது அமௌண்ட் அவ்வளோதான். திருப்பி அதுக்கு முன்னாடியே நாங்கள் 1,50 வாங்கிட்டோம். கொஞ்சம் பிரச்சனை சிக்கல்லாம் நிறையா, எல்லாம் கொஞ்சம் லோன் எல்லாம் வாங்கியிருந்தோமா, அதில் கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. அதெல்லாம் வீடு தேடி பிரச்சனை பண்ணிட்டாங்கன்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டோம். அதில் 1,50 மீதி கைக்கு எங்களுக்கு 5 வந்துச்சு. அவ்வளோதான். மொத்தம் உங்களுக்கு 6.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வந்தது. அதுக்கு மேலே எங்களுக்கு வரல. நாங்களும் டீட்டெயிலாக எதுவும் எங்களுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. கமிஷனு போக நமக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். நாங்கள் எதுவும் கேட்கல, நாங்கள் கண்டுக்கவே இல்லை. நமக்கு எதுக்கு நம்ம இது பண்ணியாச்சு, நமக்கு இதுக்கு மேலே நம்ம அதுக்கு எதுவும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நானும் எதுவும் கேட்கல. நீங்கள் எதுவும் கேட்க? வேறு யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஏரியாவில்? தெரியலைங்க, தெரியாது. எப்படி கிட்னி எடுக்கிறது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இந்த மாதிரி கண்ணை சரி எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிதான். சரி, கிட்னி எப்படி எடுத்தீங்க? எங்க எடுத்தீங்க? நான் திருச்சி ஆஸ்பத்திரியில் எடுத்தோம். சரி. இதை மாதிரி அக்கா கிட்ட கேட்டோம். சரி வாரம் நானே எடுக்கணும் இல்லை, இதை மாதிரி நாமளும் எடுத்துட்டு வந்தாலும் இந்த கடனாலும் கட்டிடலாம். மறுபடியும் கட்ட கொடுத்தது இல்லாத மறுபடியும் இருக்குதுங்க. சரி, எப்படி போனீங்க? புரோக்கர் யார் அங்க இருக்கிறவரு? புரோக்கர் அவர் கதிருங்க. அவர் ஒரே ஒரு ட்ரிப்பு தான் நானும் பார்த்ததுங்க. அது காலையில சொன்னேன். ஒரு ட்ரிப்பே எங்களுக்கு தெரியும். ஆனால் போய் பார்த்து இதை மாதிரி எல்லாம் செக்அப் பண்ணாங்க. டாக்டரும் கூட சொன்னார், இதை மாதிரி உயிர் போகிறதுனாலும் கூட ஆயிரும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாளெல்லாம் ஒன்றும் பற்றி எங்கள் கடங்காரங்கிட்ட உயிர் போகிறது கம்மி. இதை மாதிரி பண்ணி கொஞ்சம் நம்ம பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் இதை மாதிரி பண்ணேன். எவ்வளோ கொடுத்தாங்க அமௌண்ட்? 4.5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. 4,50,000. கிட்னி எடுத்தீங்க கார்த்திகை மாதம்.
எவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? 1 மாசமா டெஸ்ட் எடுத்தாங்க, மறுபடியும் 1 வாரத்துல அமுச்சு விட்டாங்க எடுத்து, நல்லா இருக்குது அப்படின்ட்டு. குடும்ப பிரச்சனைக்காக தான் நான் போய் எடுத்துங்க. சரி, அந்த ஆமாங்க, அவங்க திருச்சிங்க, அவங்க எந்த இடம் என்னன்னு தெரியலீங்க எனக்கு. வாட்ஸ்அப் மூலமா எப்படி பார்த்தா பழக்கம் உங்களுக்கு? அந்த நம்பர் அமுச்சு விட்டுருந்தாங்க, இது மாதிரி கிட்னி எடுக்கிறோம், இவ்வளவு பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க கிட்னி எடுக்கிறதுக்கு அங்க போனோங்க. போய் அவங்க போன்ல பேசினாங்க, ஒருக்கா தான் நேர்ல பார்த்தோங்க. பணம் கொடுக்குறப்ப மட்டும்தான் வந்தாங்க. இது மாதிரி டெஸ்ட் எடுங்க அப்படின்னாங்க, நாங்க எடுத்துட்டோங்க. போய் பண்ணி 4.5 கொடுத்தாங்க. கடங்காரங்க எல்லாம் ஏன் நம்ம இவ்வளவு அகமானம் போட்டுட்டு இருக்கோம்னு நம்ம கிட்னி வித்து கொஞ்சம் கடன் கட்டணுங்க. கமிட்டி எல்லாம் எதுவுமே இல்ல, நேரா ஹாஸ்பிட்டல் போனீங்க. எத்தனை நாள் இருந்தீங்க? ஒரு 11 நாள் இருந்தேங்க. சரி, 14 நாள் இருந்தோம். அப்புறம் தேயில் பிரிக்கல, எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் 14 நாளையில வந்து தேயில் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. நாங்க போய் தேயில் எடுத்துட்டு வந்துட்டோம். அப்பெல்லாம் இந்த அதிகாரி எல்லாம் உங்களுக்கு எதாவது கேட்டாங்களா? எதுவும் கேட்கல? இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் கேட்கலைங்க. அதிகாரி எல்லாம் யாருமே வரல? யாரும் வரலைங்க. நேர்களே, இப்போது பார்த்தீர்கள் இந்த காணொளியில் ஏழை மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி உண்மையிலேயே இதை பார்க்குற போது நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலைகட்ட மனிதரை இந்த மானுடத்தில் நினைத்து அப்படிங்கிற ஒரு கொடூர தன்மை. உண்மையிலே நாம் தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோமா, எங்கே வாழ்கிறோம் என்பது தெரியல. மனம் இறுக்கமான சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி நடத்த போகிறோம். எங்களோடு பேசுவதற்கு அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழுவின் தலைவர் டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர்கள். வணக்கம் சார். அறப்போர் இயக்கத்தினுடைய தோழர் ராதாகிருஷ்ணன். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, சமூக ஆர்வலர் நாகராஜ் அவர்களும் எம்மோடு இணைகிறார். பாக்கி சார், முதல்ல இந்த மாண்டேஜ் எல்லாம் பார்த்தீர்கள், இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருட்டு கும்பல், இது ஒரு டைமென்ஷனில் பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. சரி, ஒரு திருட்டுனா திருட்டு சம்பவம், கொலைனா கொலை சம்பவம், அவர் ஒரு டைமென்ஷனில் பார்க்கலாம். இந்த சம்பவம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நெட்வொர்க் உள்ளது ஒன்று, இணைப்பு பல்வேறு பிள்ளைகளை போல இருக்கு. உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்கும் நம்ம பார்க்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்கோ தெரியல. ஒன்று. ரெண்டாவது, மல்டி டைமென்ஷன், பல்வகையான பரிணாமங்களை கொண்டது அப்படின்னு நான் ஏன் குறிப்பிட்றேன்னா, ஒன்று, அவர்களுடைய வறுமை எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுகிறது, சுரண்டப்படுகிறது. இரண்டாவது, தொழிலில் எந்த தொழில் அதிகமாக ஈடுபட்டிருக்கும் பார்த்தீங்களா, நெசவாளர்களாக இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. பல்லடம், அந்த நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த. மூன்றாவது, இடைத்தரகர்கள். மிக மிக ஆபத்தானது. எந்த நாட்டில் பொருளாதாரம் சீரழியும்னா இடைத்தரகர்களால் தான். அரசாங்கம் பல லட்சம் கோடிகளை நலத்திட்டங்களுக்காக வழங்குறதுன்னா அதில் இடைத்தரகர்கள் தான் எல்லாத்தையும் உறிஞ்சிடுவான். ஒரு 100 ரூபாய் பல சமயங்களில் புள்ளி விவரம் தெரியும், கரெக்டாக சொல்லுவாங்க. சரியான புள்ளி விவரம் இல்லை, ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். பல காலமாக பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்கன்னா, ஒரு சாமானிய மனிதனுக்கு 100 ரூபா ஒதுக்கினா 10 காசு 20 காசு தான் போகுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ மீதி இருக்கிறது எங்கே போகுது? இடைத்தரகர்கள். எந்த வேலையும் செய்யாமல், எந்த பணியும் இல்லாமல். இப்போ நீங்கள் காட்டிங்கல்ல, ஒரு சாமானிய மனிதர் 5 லட்சம் தர்றேன்னு வாக்குறுதி, ஆனால் அவர் கைக்கு எவ்வளோ போச்சு? 4.5 லட்சம். அது கொஞ்சம் 50,000 ரூபா எங்கே போச்சு? யார் கைக்கு போச்சு? எத்தனை பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க? அப்போ அதை ஒரு காவல்துறையினர், இவர்கள் இடைத்தரகர்கள் அப்படின்னு மருத்துவர்கள் அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா, இதுபோல் எத்தனை பேர் பகிர்ந்திருப்பாங்க? எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு? எவ்வளோ பணம்? நெட்வொர்க். இது ஒன்று. இந்த அதை சொன்னாலே இடைத்தரகர்கள், ஏழைகள் சுரண்டல். இது மிக மிக முக்கியமான கந்து வட்டிகள். கந்து வட்டியை ஒழிச்சு தான் அரசாங்கம் சொல்லுது. ஆனால் கந்து வட்டியினால தான் பாதிக்கப்பட்டவங்க தான் கிட்னி கொடுக்குறாங்க. ஆக இது ஒரு சம்பவம், ஏதோ ஒரு குற்ற சம்பவம் போல இதை கருத முடியாது. பல தன்மைகள் கொண்ட சம்பவம். இதுக்கு மருத்துவத்துறை அல்ல சுகாதாரத்துறை என்ன செய்ய போகிறது? காவல்துறை என்ன செய்ய போகிறது? உள்துறை என்ன செய்ய போகிறது? அப்படி இருங்க, மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது உங்கள்கிட்ட வரேன் ராதாகிருஷ்ணன். ரொம்ப மனசு வலிக்குது. எந்த ஒரு தேசத்தில் ஏழைகளும் அபலைகளும் இல்லாத மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ, அது உண்மையிலேயே ஒரு செழிப்பான தேசமாக எம்மால் அவதானிக்கக்கூடியது. பணம் வரலாம், சயின்ஸில் டெக்னாலஜியில் வரலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரலாம். இந்த மக்களுக்கான பாதுகாப்பு யார்? ஒரு கிட்னி 5 லட்ச ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்குறான். 50 லட்ச ரூபாய்க்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கள்ள விலை போகிறது. மருத்துவ கல்லூரிகளும்
மருத்துவ டாக்டர்களும் அங்கே மோசடியிலே ஈடுபட்டிருக்க ஒரு பெரிய கும்பல் இதில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வருது. இது எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? இந்த செய்தி வந்து கடந்த 2-3 நாளாக சமூக வலைதளங்கள்னால தான் இது இன்னைக்கு டாக்குக்கே வந்திருக்கு. சமூக இந்த பெரிய பத்திரிகைகளுமோ நிறுவனங்களுமோ இதை எடுத்துக்கொண்டு போய் பேசுபொருளாக்கலை அப்படின்றது ஒரு பெரிய வருத்தம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம அந்த தொலைக்காட்சியில் பார்த்த ஒரு சில நபர்கள் மட்டுமே இல்லை, இது தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஏராளமான இருக்கும். இது ஏதோ 2 பேரை பார்த்துருக்கோம், 3 பேர் 10-20 வருடங்களுக்கு முன்பாகலாம் இப்போ எப்படி பெரிய பெரிய மால்களில் ஸ்டோர்களில் ஆளுங்களை இளைஞர்களை கடைகளுக்கு கொண்டு வருவாங்களோ அதே போல் ஒரு வேன் வச்சு அங்கங்கே ஆட்களை மருத்துவமனை கூட்டு போய் கண்ணோ மற்ற தானங்களோ அந்த டொனேஷன் எடுத்துக்கிறதோ நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இந்த அறிவியல் புரட்சிக்கு பிறகு ஐடி உள்ளார வந்ததுக்கு பிறகு நிறைய வேலை வாய்ப்புகளுக்கு பிறகு குறைய துவங்குனுச்சு. ஆனால் இன்னமும் எங்கெல்லாம் இந்த அறிவு சிந்தனைகள் போய் சேரலையோ, மாவட்டங்கள் மேம்படுத்தப்படலையோ, அங்கே டெவலப்மெண்ட் கொண்டு போகப்படலையோ அந்த இடங்களில் இன்னும் வறுமை சூழ்ந்திருக்குன்றது தெரியுது. குறைந்தபட்சம் 5 லட்சம் அவங்க சொல்கிறது. இன்னைக்கு சாதாரணமாக 5 லட்ச ரூபா பெரிய தொகையில் நம்ம இன்னைக்கு எளிய முறையில் அடைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு ராதாகிருஷ்ணன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வரக்கூடியவங்க 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாய் கொடுக்க போறாங்க, எத்தனையோ லட்ச ரூபா கொடுப்பாங்க. கண்டிப்பா அதுல இது இந்த 5 லட்சம் உங்களுக்கு போய் சேர்றதை விட எத்தனை லட்சத்துக்கு சிக்கல் அங்கதான். வெறும் 5 லட்சத்துக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டுதான் ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இன்னைக்கு A1B நெகட்டிவ், அதே போல் O நெகட்டிவ், இது மாதிரி நெகட்டிவ் குரூப் உள்ள பிளட் உள்ளவங்களுக்கு அந்த சிறுநீரகம் பொருந்தக்கூடிய அளவுகள், இதில் பல்வேறு விதமான டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்து அதுக்கான ரேட்டே வேறு, விலையே வேறு. இப்போது மக்கள் சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஏழ்மையை பயன்படுத்தி, இந்த கடனை பயன்படுத்தி, அவங்களுக்கு அந்த அறியாமையை பயன்படுத்தி சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கிட்னியோட அவங்க வாழக்கூடியவங்க நமக்கே ஒரு பெரிய பிரச்சனை. அறிவார்ந்த சமூகமாக இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட கூட கேட்டு பாருங்க, ஒரு கிட்னி சும்மா கொடுத்து பாருங்க, கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுப்பதுக்கே பல வகையில யோசிப்பாங்க. நாளைக்கு பிரச்சனை சும்மா எடுத்து ரப்பரை மாற்றுறதுக்கு அது ஃபிட் ஆகணும், 1000 ப்ராசஸ் இருக்கு. ஆமா, ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு உறுப்பு. அது இல்லாம இயங்குறது அவ்வளவு எளிதும் கிடையாது. நாளைக்கு பின்னால என்ன கான்சிக்வன்ஸ் உண்டு பண்ணும், உயிரிழப்புகளை கொண்டு வரணும், அவங்களுடைய இறப்பை வெகு விரைவில் கொண்டு வந்துடும் அச்சம் நமக்கு இப்பவே இருக்கு. அப்போ இந்த சூழல்ல இங்க பிரச்சனை என்னன்னா, கட்டமைப்பு, அரசு கட்டமைப்பு, பெரிய அளவில் மருத்துவ கட்டமைப்போ காவல்துறை கட்டமைப்போ இது சார்ந்த வட்டி கடன் இந்த தொல்லைகளுக்கான கட்டமைப்போ இங்கே எந்தவித விசாரணையும் இல்லை. இன்னைக்கு நாமக்கல் உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5 லட்ச ரூபாய்க்குன்னு சொல்றாங்க. உண்மையாவே 5 லட்ச ரூபா மட்டும்தான் அந்த இடைத்தரகர்னு சொல்லக்கூடியவர் வாங்கினாரா? 10 லட்ச ரூபாய்க்கு சொல்லி மக்கள்கிட்ட 5 லட்ச ரூபாய் 4 லட்சம் சொல்றாங்க. 4 லட்சம் தான் கொடுத்தாங்க, 4.5 லட்சம் கொடுத்தாங்க. 10 லட்சம் கூட வச்சுக்கோங்களேன். 10 லட்சம் பேசிட்டு 4.5 லட்சம் 5 லட்சம் தான் கொடுத்துருக்காங்கன்னு கூட மீதி பாதி இருக்குல்ல. மீதி கொடுக்கறது இல்லை. இவங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன ரத்த பிரிவு, என்ன விதமான பொறுப்புகள் இருக்குது, அந்த இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இரத்த குழுமத்தோடு இருக்கோ அதுக்கு விலை அதிகமாகவே இருக்குது. இப்போது வேறு வழியே இல்லாமல் தன்னோட குடும்பத்தினரை காப்பாற்றுறதுக்கு ஒரு இளைஞர்களுக்கு இல்லை வேறு வழி இல்லாமல் கொடுக்குறதுன்றது வேறு. ஆனால் அவங்க வறுமையை பயன்படுத்தி, அவங்களோட அறியாமையை பயன்படுத்தி சுரண்டப்படுதுன்றது அரசாங்கத்துடைய ஃபெயிலியர் தான். அப்படி இருங்க பாக்கி சார், நான் உங்கள்கிட்ட இருந்து கேட்டேன், 2 பேருமே பேசுகிறக்காக தான் நான் உங்களை மாற்றி கேட்குறேன். அரசாங்கத்துடைய ஃபெயிலியர் இருக்கிறார் ராதாகிருஷ்ணன். இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிருக்கு. இது நிச்சயமாக அரசாங்கம். ராதாகிருஷ்ணன் சாருடைய அந்த பாயிண்ட், கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோயினாலேயோ ஏதோ ஒரு தொற்றுனாலேயோ வேறு ஏதோ பாதிப்புனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், குத்தாக இறந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. அதில் கூட எதிர்பாராத நிகழ்வுகள் தான். ஏன் 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா உலகையே ஆட்டி படைத்தது, யாரும் எதிர்பார்க்கல. அதனால் பல உயிரிழப்புகள் நேர்ந்தது இயல்புனா அதை அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லலை, எதிர்பாராத நிகழ்வு. அதுக்கு பிறகு நம்ம சமாளிச்சுட்டு இந்தியா அதில் சமாளித்தது ஒரு பக்கம். ஆனால் இதில் எந்த விதமான அந்த மாதிரி பாதிப்பு இல்லாமல் திட்டமிட்ட சதி நெட்வொர்க். நான் ஏற்கனவே முந்தைய நெட்வொர்க்னு சொன்னேன். இந்த நெட்வொர்க்கில் யாரெல்லாம் இருக்காங்க, பெரிய இடைத்தரகர்கள் மட்டுமல்ல, காவல்துறையினர். அவங்க தான் இப்போ ஒரு உறுப்பு தானம்ங்கிறது லேசரை செய்ய முடியாது, சில நடைமுறைகள். நான் கூட அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதில் உறுப்பு தானம், நான் இறந்த பிறகு என்னென்ன உறுப்புகள் எடுத்துப்பார்களோ அது ஒன்று. சில பேர் வந்து மூளைச்சாவுனால ஏற்படுகிற உறுப்பு தானங்களே இருக்கிறாங்க. 3வது வாலண்டராக அந்த மாதிரி கிட்னி வந்து இப்போ கித்தன் கின் எங்கள் குடும்பத்திலே அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அது ஒரு பக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கே அவங்களுடைய உறவினர் லீலாவதி அம்மையார் கொடுத்தாங்க.
அண்மையில் தான் இறந்தாங்க அவங்க. அதெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம். அது தேவையின் கருதி. அது விஷயம், அது சட்டப்பிரகாரம் தானே. அது 5 ஆண்டுகள் அது இல்லீகல் இல்லையே. முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு கிட்னி மாற்றப்பட்ட பிறகு 5 ஆண்டுகள் அற்புதமான ஆட்சி கொடுத்தார். உடல் ஆரோக்கியத்தோடு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் தேவை கருதி செய்யப்படுது. இன்னொரு முக்கியமான தகவல், நான் பல தளங்களை படித்தது சொல்கிறேன். இந்தியாவில் இந்த உடல் ஆராய்ச்சிக்காகவும் பல்வேறு தேவைகளுக்காகவும் ஆதரவற்றோர் சடலங்கள், நான் அனாதைங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறேன். எங்கள் ஐயா ஐராவதம் சொன்னார் அந்த வார்த்தை பயன்படுத்த. ஆதரவற்றோருடைய உடல்கள் அதிகமாக கிடைப்பதனால இந்த பரிசோதனை மற்ற உறுப்புகள் இதெல்லாம் இருக்குன்ற ஒரு புள்ளி விவரம் பல ஆண்டுகளுக்கு முன்பு படித்தேன். இருந்தாலும் கண் தானத்தை வலியுறுத்துகிறோம், உறுப்பு தானங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த கிட்னி ராக்கெட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ஒருவர் சொல்லியிருக்கார், உறுப்பு தானம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். எந்த உறுப்பு தானத்துக்கு செய்வது எவ்வளவு நல்லது, உயர்ந்த பண்பு. ஆனால் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில், நிர்பந்தத்தின் பேர் அல்ல விருப்பத்தின் பேரில் கண்தானம் கூட சார், நாம் வில்லு எழுதிட்டு எங்கள் ஃபேமிலி யாராவது மறுத்தாங்கன்னா கண்தானம் பண்ண முடியாது. கண்டிப்பாக சட்டப்ப இருக்குது பாதுகாப்பு. நான் சொல்ல அது கூட விட்டுருவோம். விருப்பத்தின் பேரில் புரிந்துணர்வோட விழிப்புணர்வோடு செஞ்சாங்கன்னா சமூக மேம்பாடு. ஆனால் வணிகமாக பயன்படுத்தப்படுகிற இந்த சூழல் அவருடைய. ஆனால் இந்த செய்திகள் பாக்கி இடைவேளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டுறேன், இது ஒரு பெரிய வணிக கும்பலும் ஒரு பெரிய மாஃபியா நெட்வொர்க்கும் சர்வதேச அளவில் இருக்க முடியும். ஏனென்றால் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 6 பேர் போலி முகவரிகளும் சான்றிதழ்களையும் பயன்படுத்தியதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆகவே இன்டெலிஜென்ஸ் ஃபுல் ஃபெயிலியர். அப்படித்தானே பெருமாள் பிள்ளை? இப்போ இதில் நாம் கிட்னி சம்பந்தமாக சில கேள்விகளை நம்முடைய சமூக ஆர்வலர்கிட்ட கேட்டிருக்கோம். இங்கே என்ன கேள்வி என்றால், உங்களுக்கு பொதுவாக தமிழகத்தினுடைய மருத்துவ கட்டமைப்புகள், செவிலியர்கள், டெக்னீஷியன்களுடைய பற்றாக்குறை, பல விவகாரங்கள் போய்கொண்டிருக்கிறது. 2 பேர் ரிலேட்டடான சம்பவம். அது அவர்கள் பதில் சொல்கிறார்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை 354 படி 12 ஆண்டுகள் ஊதியப்பட்டை 4 வழங்க வேண்டும். மேலும் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசை வலியுறுத்தி நீண்ட காலமாக போராடி வருகின்றோம். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு போராட்டத்தின் போது நேரில் வந்து அமர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போது மருத்துவர்கள் தங்களை வருத்திக் கொள்ள வேண்டாம், அடுத்து திமுக ஆட்சி அமைந்ததும் மருத்துவர்களின் கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று கையில் சத்தியம் செய்து வாக்குறுதி அளித்தார்கள். இருப்பினும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. இதனால் திமுக ஆட்சி அமைந்த பிறகு அரசின் கவனத்தை ஈர்க்க பல்வேறு போராட்டங்கள், சாகுவரை உண்ணாவிரதம், கலைஞர் சமாதியில் கோரிக்கை மனு சமர்ப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் அரசு செவிசாய்க்கவில்லை. இதனால் வேறு வழியின்றி கடந்த மாதம் சேலம் மேட்டூரிலிருந்து சென்னை கலைஞர் நினைவிடம் நோக்கி பாத யாத்திரை மேற்கொண்டோம். 9 நாட்கள் நடந்த பாத யாத்திரையின் போது கால் வலிக்க கொப்பளத்துடன் வந்த மருத்துவர்களை சென்னையில் தேனாம்பேட்டை அருகே கைது செய்தார்களே தவிர கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. இந்த நிலையில் இன்று வரை அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் நியமனம் செய்யப்படவில்லை என்பதுதான் வேதனையாக உள்ளது. குறிப்பாக உதாரணமாக சென்னை கிண்டியில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை. 50 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 33. அங்கு செவிலியர்கள் பற்றாக்குறை. அதிலும் கிட்டத்தட்ட 20 முதல் 30 செவிலியர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட மற்ற அரசு மருத்துவமனைகளிலிருந்து இங்கே டெபுடேஷன் செய்கிறது. இது ஒரு பக்கம்னா, அங்கே வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்று வரை இஎன்டி, யூராலஜி, கண் துறை, இந்த மருத்துவ துறைகளில் போதிய ஸ்பெஷலிஸ்ட் இருந்து ஆப்ரேஷன் தியேட்டர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணல. எந்த மருத்துவமனை சொல்றீங்க? கிண்டியில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவமனை. அங்கே வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அங்கே வந்து பண்ணல. அதாவது உதாரணத்துக்கு ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் கூட அங்கே இருக்கிற ஒரு முதியோரை வந்து வேறு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி தான் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்தமாலஜி. ஆமாம்.
சரியா? ஸோ இது வந்து எந்த வகையில் நியாயம் கேட்டால் அங்கே வந்து பல்வேறு காரணங்கள், டெக்னீஷியன் இல்லை, இல்லை இந்த முக்கியமான கருவிகள் இல்லை, இந்த மாதிரி போல பல காரணங்களால் 1 வருடம் தாண்டிய பிறகும் இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த குறைபாடுகளுடனே இருக்கின்ற. அங்கே வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருந்தும் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போய் பண்ணுறதுக்கு அந்த தியேட்டரையே யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது ஒன்று. அடுத்தது சேலம் அம்மாப்பேட்டை அரசு மருத்துவமனை, ஹைடெக் ஹாஸ்பிட்டல், சென்னையை போன்று சேலத்தில் முதலாக திறக்கப்பட்ட அரசு புறநகர் மருத்துவமனை போல பல விதமான ஒரு பப்ளிசிட்டியோட அந்த ஆஸ்பத்திரியை வந்து மக்களுக்கு வந்து கவர்ச்சிகரமாக தெரிவிக்கப்பட்டது. அதை மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை பயன்படுத்தி கொள்ள நினச்சாங்க. ஆனால் அந்த சேலம் அம்மாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் ஒரு போஸ்ட்டு கூட அங்கே கிரியேட் பண்ணலை. ஸோ சேலம் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற டாக்டர்ஸை தினமும் மகப்பேறு மருத்துவர், குழந்தை நல மருத்துவர் உள்ளிட்ட 8 மருத்துவர்கள் டெபுட்டேஷனில் வந்துட்டு வேலை செய்துட்டு போகணும். அடுத்தது திருநெல்வேலி கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை, அங்கே வந்து 25 மருத்துவர்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து இங்கே வந்து டெபுட்டேஷனில் போகிறாங்க. அப்போது புதிதாக மருத்துவமனைகள் திறக்கப்படும். ஆனால் ஏற்கனவே இருக்கிற மெடிக்கல் காலேஜில் ஏற்கனவே எங்களுக்கு பணிச்சுமை அதிகம், டாக்டர்ஸ் போஸ்ட் நோயாளிகள் எண்ணிக்கைக்கு ஏற்றார் போல் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ வந்து இங்கே இருக்கிறவங்களை அங்கன்னா ஒரு பக்கம் டாக்டருங்களை வந்து அலக்கழிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் மக்கள் சிரமப்படுறாங்க. மொத்தத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? அடுத்தது சமீபத்தில் திறக்கப்பட்ட வேலூரில் ஒரு மருத்துவமனை திறக்கப்பட்டது, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஆனால் அங்கே என்னென்னா ஏற்கனவே வந்து வேலூர் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய அரசு வேலூர் மருத்துவமனையில் மகப்பேறு துறையில் 31 உதவி பேராசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 8 பேர் தான் இருக்கிறாங்க, வேக்கன்சிஸ் இருக்குது. அவங்கள வந்து அதை வந்து இன்னமும் நிரப்பல்ல. மகப்பேறு துறைனா எந்த அளவுக்கு பணிச்சுமை அதிகம், அங்கே ஒரு பிரசவத்தின் போது ஒரே நேரத்தில் தாய் சேய் 2 உயிர்களை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பணியை செய்துட்ருக்குறாங்க. அந்த இடத்துல வந்து மேன் பவர் இல்லைன்னா ஷார்ட்டேஜாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? சார், இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு என்னென்னா ஒரு சின்ன குறுக்கீடு தான், நீங்கள் அதை தொடர்ந்து பேசுகிறீங்க. உயிர்களை காக்கக்கூடிய விவகாரத்தில் பிளட் இருக்கணும், மேன் பவர் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும், அதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். ஆனால் நமக்கு வர தகவல்கள் நீங்கள் சொல்வதை பார்த்தால் இதில் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. தாய் சேய் பிரசவத்தில் மரணம் வருகிறது. நீங்கள் உங்கள் கதை, உங்கள் விவகாரத்தை சொல்கிறதோட இல்லை, உண்மையிலே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது எம்எம்ஆர், ஒரு நாடு வந்து ஆரோக்கியமாக இருக்குதுங்கிறத சொல்கிறதுக்கே ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய எம்எம்ஆர், ஐஎம்ஆர், தாய் மகப்பேறு மரணம் மற்றும் 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறப்பு, இது வந்து எந்த அளவுக்கு குறைவா இருக்குதோ அந்த நாடு ஆரோக்கியமா இருக்கு, ஒரு ஹெல்த் நேஷன். ஆமா, அப்படிப்பட்ட அந்த ஹெல்த் இண்டிகேட்டர்ஸை வந்து முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மகப்பேறு துறையிலேயே நீங்க இவ்வளவு ஷார்ட்டேஜா இருந்தா அப்போ எப்படி, எந்த அளவுக்கு சுகாதாரத்துறை நாங்க வந்து சரி, நீங்க இதை அரசிட்ட எங்களுடைய அமர்வுல பெருமாள் பிள்ளைய நான் பலமுறை பேட்டி கண்டேன். என்னதான் தீர்வு வந்திருக்கு, அரசு என்னதான் சொல்லுது? இல்ல, அதாவது வந்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து சொல்றப்போ இதோ 1 மாசத்துல பண்ணிடுவோம், இல்லை வந்து பற்றாக்குறையே இல்லை, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர இன்டெப்த் வந்து இந்த துறையை வலுப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தில் அமைச்சர் அணுகவில்லை. முக்கியமாக வந்து மருத்துவர்களுக்கு எங்களிடம் அளித்த வாக்குறுதியை 10 நாட்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு 4.5 வருஷமாக வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம், நாங்கள் பாத யாத்திரை நடந்து வர்றப்போ சேலத்திலிருந்து மேட்டூர்லேருந்து வர்றப்போ வழிநடுக மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர் சங்கத்தினர் எல்லாமே வரவேற்பு கொடுத்தாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதில் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி அருகே வரப்போ அரசு ஊழியர் சங்கத்தை சேர்ந்த தாசில்தார் சார் சொன்ன ஒரே ஒரு பஞ்சு டயலாக் மட்டும் சொல்கிறேன். அதாவது டிரைவர் இல்லாமல் பஸ் ஓடுமா? ஓடாது. ஆனால் டாக்டர் இல்லாமல் ஆஸ்பத்திரி நடக்கும். அதுதாங்க இந்த ஆட்சியோடைய கண்டுபிடிப்பு. அப்படி அது என்னங்கிறது ரெண்டாவது பேசுவோம். பஞ்சிட்டு திரு சமூக ஆர்வலராக தற்போது நாகராஜன் சார், இப்பொழுது நீங்கள் அந்த எந்த பகுதியிலிருந்து பேசுறீங்க? இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க நம்முடைய ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு நேரலையில். திரு நாகராஜன். வணக்கம் சார். வணக்கம். ஜெயா தொலைக்காட்சிக்கு ஒரு நல்ல தருணத்தில் மக்களின் மீது நல்ல கரிசனத்தோடு தலைப்பிட்டு இந்த விவாதத்தில் ஏற்படுத்தி இருக்கீங்க. உங்களுக்கு மனமார்ந்த நன்றி பொதுமக்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நான்
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து பேசுறேங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்க நாகராஜன், நீங்க தொடர்ந்து பேசுங்க. எங்களுக்கு உங்களுடைய ஆடியோ வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. அதாவது பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையத்துல ஒரு காலத்துல வந்து கொடிக்கட்டு பறந்த ஊர்ல சொன்னா ஜவுளி உற்பத்தியில அது பள்ளிப்பாளையம். இங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜவுளியை ஜீவாதாரமாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கிறார்கள். அந்த ஜவுளி தொழிலை சார்ந்து பல லட்சக்கணக்கான விசைத்தறிகள் இங்கே இயங்கி வந்தது. அதோடு 70க்கும் மேற்பட்ட நூற்பாலைகள் இங்கே இருக்கிறது. அதிலும் லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே புகார் பெட்டி வைத்து இந்த மக்கள் பிரச்சனை என்னவென்று கேட்டறிந்தார்கள். அதன் ஒரு அங்கமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜவுளி தொழில் நலிவுற்று வருகிறது, தொடர்ந்து தொழிலை செய்ய இயலாத சூழல் இருக்கிறது, ஆகவே இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதானமாக வைத்தார்கள். அப்போதும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த சிறுநீரக திருட்டு என்பது நடமாடிக்கொண்டு இருந்தது. இந்த சமயத்தில் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகிறது. சரி, இந்த நிலையில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4 வருஷத்துல கடந்த 2 வருடத்திற்கு முன்பாக சரி பள்ளிப்பாளையம் பகுதியில் பள்ளிப்பாளையத்தில் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய வெடியரசம்பாளையம் பகுதியை சார்ந்த ஒரு நபர் சரி இது மாதிரி கிட்னி திருட்டில் ஈடுபட்டு அவரை அரசாங்கமானது கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார்கள். சரி, ஆனால் அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் இப்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இங்கே விசைத்தறி அதிபர்கள் எல்லாம் விசைத்தறி தொழிலை நடத்த முடியாத சூழல்ல தங்களுடைய விசைத்தறிகளை எல்லாம் கழட்டி பழைய இரும்பு கடைக்கு போட்டுவிட்டு தொழில் நலிவுற்ற நிலையில் இருக்கிறது. வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் ஒருபுறம். சரி, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நூற்பாலைகள் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நூற்பாலைகள்ல 30க்கும் மேற்பட்ட நூற்பாலைகள் நடத்த முடியாத நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பல்லாயிரக்கணக்கானோர் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். அதோடு கூட தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து மாத்திரமல்ல, இந்தியாவின் அஸ்ஸாம், பீகார், ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் கூட இங்க வந்து பணிபுரிகிறார்கள். இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஜவுளி தொழில் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த ஊர்ல இந்த தொழில் நலிவுற்றதின் விளைவாக மக்கள் வயிற்று பிழைப்புக்கே சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி வயிற்று பிழைப்பிக்க அல்லல் படுகிறார்கள் ஒருபுறம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா மது என்ற அரக்கனுக்கு மிக அதிகமான அடிமைகள் இங்கே உருவாகிவிட்டார்கள். அப்போது அவர்கள் குடிப்பதற்கு பணம் வேண்டும். இது ஒரு பக்கம். குடும்பத்தை நடத்துவதற்காக பெண்மணிகள் தங்களுடைய குழந்தைகளுக்கும் தங்களுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கு தொழில் இல்லாத காரணத்தினால் மைக்ரோ பைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய குறு நிதி நிறுவனங்கள் மற்றும் கந்துவட்டி கும்பலிடம் சென்று அகப்பட்டு விடுகிறார்கள். ஆகவே தொழில் இல்லாத இந்த சூழ்நிலையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதற்காக இன்னொன்று மகளிர் சுய உதவிக்குழுக்கள் இந்த 3 இடங்களிலும் இருந்து கூட இவர்கள் கடன் வாங்குகிறார்கள். வாங்கிய கடன் திருப்பி செலுத்த முடியாமல் சென்று விடுகிறது. ஆகவே இதற்காக தங்களின் விலை மதிக்க முடியாத சிறுநீரகம் அந்த கிட்னியை விற்பதற்கு முற்படுகின்ற சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். கண்டிப்பா நாகராஜன் லாபகமாக பயன்படுத்திக் கொண்ட சிலர். நாகராஜன், ஒரு கேள்வி. இந்த நாகராஜன், நான் கேட்கிற கேள்வியில திராவிட ஆனந்தன் ஒரு புரோக்கர் செயல்படுவதாக இடைத்தரகர் செய்தி வந்திருக்கு. அதை பத்தி ஏதாவது செய்தி இருந்தா சுருக்கமா சொல்லுங்க, நம்ம இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். திராவிட ஆனந்தன் இவர் தான் புரோக்கரா? திராவிட ஆனந்தன் பள்ளிப்பாளையத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலாம்பாளையம் பகுதியை சார்ந்தவர். பேரே திராவிட ஆனந்த். அவர் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார் என்று இந்த பகுதி மக்களுடைய ஏகோபித்த கருத்து பல்வேறு தொலைக்காட்சி ஊடகங்களிலும் பார்த்திருக்கிறோம். அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. இவர் மட்டும் இலக்கல்ல, இவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நெட்வொர்க் அந்த சங்கிலி தொடரை கண்டறிந்து அறுபட வேண்டும். இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதே எங்க பகுதி மக்களுடைய. ராதாகிருஷ்ணன், உங்கள்கிட்ட நான் முதல்ல கிராஸ் பண்ணி அவர்கிட்ட போனேன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதில் ரொம்ப முக்கியமான புள்ளிகள்.
பெருமாள் பிள்ளை அவர்கள் மருத்துவ விவகாரத்தை சொன்னார். நான் உங்கள்கிட்ட கேட்குறது, திரு நாகராஜன் வந்து ரொம்ப விஷனப்பட்டு பேசுகிறார். அவர் வந்து கிட்னியை பற்றி கேட்டால் பிரச்சனை இதுதான் காரணங்கிறத வலியுறுத்திட்டார். எனக்கு என்ன விவகாரம் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜாஃபர் சாதிக்கு போதை வழக்கு ஒரு சர்வதேச தொடர்பு என்னானது, அரசிய முக்கிய வெளியுறவு அயலக பொறுப்பில் இருந்தார். ஒன்று, தற்போது வந்திருக்கிற கருத்துகள் திராவிட ஆனந்தன் யார், அவர் திமுக காரரா என்ற கேள்வியும் நமக்கு வருகிறது. அதை சார்ந்து இந்த நெட்வொர்க்கில் ஒரு குறிப்பிட்ட இன்ஜினியரிங் காலேஜ், மருத்துவக் கல்லூரி இவர்களெல்லாம் அதிகாரத்தில் கொண்டவர்கள் தான். இதை எப்படி நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? நீங்கள் கேட்டது போல் நான் முதல்ல சொல்லும் போதே அரசு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிடுறேன். அரசு ஏன் ஃபெயிலியர் அப்படின்னா, கந்து வட்டி யார் அதிகம் வாங்குறாங்கன்னு ஒரு லோக்கல் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க போலீஸ்காரங்களாகவே இருக்க முடியாது. இந்த ஏரியாவில் யார் அதிகமாக வட்டிக்கு விடுறது, எந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்றது இந்நேரம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே தெரியும். இதை ஒரு வகையில் டைட் பண்ணியிருந்தா, இதை ஒரு வகையில் தொடர்ந்து விசாரித்து தொடர் குற்றவாளிகளை வழக்குகள் தொடுக்கப்பட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு குற்றவாளிகள் கடைபிடிக்கப்பட்டிருந்தா இந்த கந்து வட்டி அதிகப்படியான வட்டிகள் வசூலிக்கிறதுக்கு இருந்திருக்காது. அப்போது அந்த நெருக்குதல், கிட்னி கொடுக்க வேண்டிய நெருக்குதல் மக்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒன்று. ரெண்டாவது, மருத்துவத்துறைக்கு போகும்போது அந்த கிட்னி டொனேட் பண்ண, சிறுநீரகம் டொனேட் பண்ணுறதுக்கு போனால் கூட அங்கே மருத்துவர்கள் அவங்க வில்லிங்காக வந்திருக்காங்களா, ஃபோர்ஸபிளாக வந்திருக்காங்களான்னு தெரிஞ்சிருக்கும். அப்போது ஒரு தனியார் நிர்வாகம், தனியார் மருத்துவமனைனா கூட என்ன பண்ணியிருக்கணும், உடனடியாக லோக்கலில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியப்படுத்தியிருக்கணும், இதுபோல் நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறார்கள். இதில் 2 மருத்துவமனைகள் பெயர்கள் அடிபடுது. ஒன்று வந்து தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் மருத்துவக் கல்லூரி ஒன்று அடிபடுது, சித்தார்னு சொல்லி இன்னொரு மருத்துவமனையும் அடிபடுது. இது ரெண்டுமே இருக்கிறதா இல்லையா, இதில் ஆனந்தனுக்கு எந்த அளவுக்கு தொடர்புலாம் விசாரிக்க தான் வந்திருக்கணும். இப்போ இதற்கு நமக்கு என்ன கேட்குறோன்னா, இந்த இடத்துல மட்டும்தான் கிட்னி திருடப்பட்டிருக்கா, மக்களுடைய ஏழ்மையை விளிம்புநிலை மக்களை பயன்படுத்தி சுரண்டப்பட்டிருக்கான்னு தெரியாது. தமிழ்நாடு முழுதும் உடனடியாக தமிழ்நாடு அரசு இதை கண்டுபிடிக்கணும். எங்கெல்லாம் தனியார் மருத்துவமனை இன்னும் டேட்டா இருக்குல்ல, யாருக்கு கிட்னி டொனேட் பெறப்பட்டிருக்கு, யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு, இவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கா, இந்நேரம் கலெக்ட் பண்ண முடியுமா முடியல. அவர் சொல்ற நாகராஜ் பெரிய நெட்வொர்க், அது இது இந்நேரம் கலெக்ட் பண்ண முடியும். அரசு இதை செய்யணும். உடனடியாக கிட்னி தானம் வழங்கியவர்கள் விருப்பத்தின் அடிப்படையிலையோ நிர்பந்தத்தின் அடிப்படையில், பெரும்பாலும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் நமக்கு தெரியுது. அப்போ நிர்பந்தத்தின் அடிப்படையில் தரப்பட்டவர்களுக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் உயிர்களுக்கு உத்தரவாதம் உடனடியாக அரசு வழங்கணும். முதல்ல அதை தான் செய்யணும் அரசு. ரெண்டாவது, தொடர் குற்றவாளிகள் இந்த இணைப்பில் எங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனம் உட்பட விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். ஏன்னா இது போல் எத்தனை ஆண்டுகள் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு நாள் 2 நாளில் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. மருத்துவர்கள் இதுக்கு வந்திருக்கணும். அப்போ அவங்களுக்கு அந்த மருத்துவ பரிசோதனைக்கு அதுக்கான கட்டமைப்பு எல்லாமே இருக்குல்ல, அது தெரியாமல் நடக்கல. அப்போ மருத்துவமனையும் இந்த சதியில் ஈடுபட்டு விசாரிக்கணுமா இல்லையா? வரும்போது விளிம்புநிலை மக்கள் வரும்போது டாக்டருக்கு தெரியாது, கேட்டிருக்கணுமே. ஏன் தெரியாது? நிர்வாகம் கேட்டிருக்கணும், டாக்டருக்கே கேட்டிருக்கணும்ல. நீங்க வில்லிங்கா வந்திருக்கீங்களா, நிர்பந்தத்தில் வந்து கேட்டிருக்கணும், லோக்கல்ல காவல்துறைக்கு தெரியப்படுத்திருக்கணும். இவங்க வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு தரகர் மூலியமாக இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தனியார் மருத்துவமனையோட தலையாய பணி அது. அதை செய்ய தவறி இருக்குன்னு தெரியுதுல்ல, உடனடியாக நடவடிக்கை எடுங்க. ஸோ ஒன்று, அந்த தானம் வழங்கியவர்கள் உடல் பரிசோதனைகள் செய்யப்பட்டு உடலுடைய ஸ்திரத்தன்மையும் உயிரோட அந்த உயிர் காப்பதற்கான நிலவத்தையும் உறுதிப்படுத்தணும். ரெண்டாவது, இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய தொடர் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் நிர்வாகம் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். இதெல்லாம் ஒரு சரி. இப்போ மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு, நாங்கள் திரு வினீத் அவர் தான் அந்த இயக்குனர் சுகாதாரத்துறை, அவர் உடனே அவருக்கு இன்டிமேஷன் போய் அவர் எல்லாம் கன்சர்ன் மக்களை போய் பார்த்து ஆமாம் நடந்திருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு போனது ஒரு வகையில் சரி. ஆனால் இது நாமக்கல் மாவட்டத்தோட மட்டுமே இல்லாமல் விரிவுபடுத்தப்படணும், தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படணும். இதை இப்போ என்ன கேட்குற ராதாகிருஷ்ணன், இது நடந்த பிறகு முன்னாடி அரசு என்ன செய்கிறதா கேள்வி. அரசு தான் ஃபெயிலியர் தான் சொல்லியாச்சு. அரசு இதை கண்காணிக்கல, அவங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம நம்ப முடியலை. ஏன்னா இன்றைக்கி கந்துவட்டி நடக்கிறதும் மற்ற இந்த கிட்னி தானம், ஏன்னா இன்றைக்கி அரசு மருத்துவமனையிலேயே சிறுநீரக தானம், இதய தானம் கேட்டு நிறைய பேர் ப்ரியாரிட்டியில் முன்னால் இருக்கிறாங்க. அங்கேயே இன்னும் கிடைக்கல. ஆனால் இங்கே தனியார் மருத்துவமனைகள் மட்டும் சர்வசாதாரணமாக நடக்குது அப்படின்னா, இருதய தானம் உட்பட மற்ற எல்லாமே சர்வசாதாரணமாக நடக்குதுன்னா, இங்கே வேறு ஏதோ பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு கான்ஸ்பிரசி தேரி இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கட்டமைப்பு பற்றி கேட்டிங்களா, அதை பற்றியும் சொல்லிடுறேன். இன்றைக்கி வெளியிட்ட கட்டமைப்பில் எம்ஆர்பியில் 527 வேக்கன்ட் இருக்குது. இன்றைக்கி வெளியிட்ட அறிக்கையில் 6000 பிஹெச்சில் 6000 பேர் இருக்க வேண்டிய பிஹெச்சில் 527 வேக்கன்ட் இருக்குது. இதற்கு முன்பாக
48 பேரை ஃபில்லப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. அதில் 2570 பேரை ஃபில்லப் பண்ணாங்க. அதில் 400 பேரை நான் ஜாயின்டாக இருக்கிறாங்க. அவங்க ஜாயினே பண்ணலை. ஏன்னா அவங்க ஃபோர்ஸ்டு ட்ரான்ஸ்ஃபர், அதனால் போகலை. ரெண்டாவது, இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பெரிய சிக்கல்களுமே இருக்குது. அவங்களோட கருத்துக்களை கேட்கல, அதுக்கெல்லாம் வழக்குகள் இருக்குன்றாங்க. இப்போ இது ஒரு பக்கம் 400 பேர் இருக்கிறாங்க. இன்னொன்று, இப்போ ஒரு 50 பிஹெச்சியை இவங்க நலத்திட்டங்கள்ன்ற பேரில் திறந்து வச்சாங்க. திறந்து வச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், இப்போ ஒரு பிஹெச்சியில் எத்தனை பேர் இருக்கணும்? 3 மருத்துவர்களேருந்து 5 பேர் இருக்கணும். 24 மணி நேரம் மகப்பேறு சேவை இருக்குன்னா 5 பேர் இருப்பாங்க. ஒரு ஃபார்மசிஸ்ட் இருப்பார், ஒரு லேபார்டரிஸ்ட் இருப்பார், சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. இது கொண்டதான் அந்த யூபிஹெச். இதில் வெறும் பிஹெச்சி 24 மணி நேரம் இல்லை அப்படின்னா 3 மருத்துவர்கள் இருக்கணும். இப்போ திறந்த அந்த 50 பிஹெச்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேற ஒரு மருத்துவமனையிலேருந்து அங்கே 5 பேர் இருக்காங்க இல்லையா, 4 பேருங்க ஒருத்தவங்கள இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சேர் 5 சேர் இருக்கா, ஒரு சேர் இங்கே கொண்டு வாங்க. அதுதான் ஃபேன் 5 இருக்கா, ஒரு ஃபேன் இங்கே. அதாவது இது நம்ம புரியுற மாதிரி சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ இது போல அங்கே போடு, அங்கேருந்து இங்கே போடு, உல்ட்டா புதுசாக ஒன்றும் விளங்கலை. இப்போ இது போல கட்டமைப்பை கொண்டு வந்ததுக்கு இது எதற்காக திறக்கப்படும் சார்? இது வந்து ஒரு நிமிஷம் சார், உயிர்காக்கும் துறைக்கு இந்த வேலை நடந்தா கருணாநிதி பேரில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனைன்னு பெருசா அவருடைய சிலையை வச்சிருக்கீங்க. அதுல ஒழுங்கா இருக்கா சென்னை கிண்டியில? சொல்ல போனா அங்க பெரும்பாலான துறைகள் இன்னும் எப்படி இருக்குன்னு வெளிப்படையா இல்ல. அதுல ஒன்று பெருமாள் பிளேட்டு கேட்டுவானே, டாக்டர் பாலாஜி உயிருக்கு போராடி கொண்டக்கூடிய அளவுல வெட்டப்பட்டு படுகொலை முயற்சி நடந்துச்சு சார். அதுக்கு என்ன சார் ஆக்ஷன் பண்ணிச்சு இது வரைக்கும்? டாக்டர் பாலாஜிக்கு என்ன தீர்வு கிடையாது சார்? வர கொஞ்ச நேரம் என்ன ஆக்ஷன் நடந்திருக்கு? இல்ல, அவர் வந்து மயிரிழையில் உயிர் தப்பினார், இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு. பணி செய்யற இடத்துல உயிர்காக்கும் பணி செய்யக்கூடிய டாக்டர் பணி செய்யற இடத்திலேயே வந்து அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்தது. ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எங்களுக்கு வந்து கடைசியில் வந்து நீங்கள் எதையுமே பண்ணலை, நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆனால் கடைசியில் வந்து எங்களுக்கு தினந்தோறும் வந்து பணி முடிச்சுட்டு நாங்கள் பாதுகாப்பாக வீட்டு போய் சேருவோமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அதுக்கு காரணம் ஒன்று, மேன் பவர் ஷார்ட்டேஜ் தான் சார். இப்போ உங்கள் கொஸ்டின் தான் கேட்டேன், சொல்லிட்டாங்க மேன் பவர் ஷார்ட்டேஜ். எங்கே ப்ரெஷர் வருதுன்னு போய் ஜிஹெச் இருக்குன்னா, இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் 4 ஜிஹெச் இருக்குது. ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி, ராயப்பேட்டை, அப்புறம் பன்னோக்கு மருத்துவமனை, இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 5 இருக்குது. இந்த கலைஞரை சேர்ந்து 6 ஆயிடுச்சு. சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க 60 லட்சம் பேர் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் வாக்காளர் அடிப்படையில் 68 லட்சம் பேர். வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் சேர்த்தா 1.25 கோடி பேர். இப்போ இவ்வளோ பேரும் இந்த 6 மருத்துவமனைகளில் எல்லா விதமான சேவையும் பெற முடியுமானா ப்ரெஷர் நிறைய கிடைக்கும். அப்போது உயிர் முக்கியமாக யார் காப்பாற்றணுமோ உங்களுக்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மருத்துவ கட்டமைப்பை டீசென்ட்ரலைஸ் பண்ணி அந்தந்த ஏரியாவுக்கு தான் பிஹெச்சி வைக்கிறாங்க. அப்போ என்னாகும், இங்கே 100 பேர் வர மாட்டாங்க, அங்கே 50 பேர் வராங்க, இங்கே 50 பேர் வருவாங்க. அதான் அப்போ கிராமங்களுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு 20 பேர் வருவாங்க, இங்கே 20 பேர் வருவாங்க, மீதி இங்கே பேர் வருவாங்க. அப்போது உயரிய மருத்துவமனைகள் ஜிஹெச்சில் கிடைக்கும். மற்றதை கொடுக்கறதுக்காக தான் பிஹெச்சியும் யூபிஹெச்சி, அப்புறம் நகர்ப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இது அங்கே சரியான அளவுக்காக இருக்கா அப்படின்னா, வேக்கண்ட் அங்கே இல்லாததுனால என்ன ஆயிடுது, இங்கே வந்துடுறாங்க எல்லாருமே. அப்போ ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக மருத்துவர்களுக்கு வந்துடல. மருத்துவர் அல்லாத பக்கத்தில் செங்கல்பட்டு, அதோடைய புற சுற்றுநகர் பகுதிகள், கும்மிடிப்பூண்டி, இங்க இருந்தாலும் எங்க வந்துருவாங்க, ட்ரெயின் ஏறி இங்க வந்துருவாங்க. அப்ப இங்க மருத்துவர்களுக்கு பிரஷர் ஏற்படுமா இல்லையா? கண்டிப்பா அழுத்தம் ஏற்படுமா? பணிச்சுமை. இந்த பணிச்சுமையில மருத்துவர்கள் ஒரு நாளைக்கு 50 பேரை பார்க்க வேண்டியது பதில் 200 பேரை பார்க்குறாங்கன்னா, ஒன்று அவங்களுக்கான பணிச்சுமை, மன வருத்தம், மன அழுத்தங்கள் உண்டாகிறது இன்னொரு பக்கம். எந்த அளவுக்கு மருத்துவ தேவைகள் கிடைக்கும், இது மருத்துவர்கள் மட்டுமே இல்லை, நான் மெடிக்கல் சூப்பர்வைசர் 95 பேர் தற்போதைக்கு இல்லை, மெடிசின் சூப்பர்வைசர் 98 பேர் இல்லை, டிரைவர்கள் வகையில் 132 பேர் இல்லை. இது ஜூலையில் எடுத்த அறிவிப்புகளில் பார்க்கும்போது இந்த 50 பிஹெச்சி திறந்ததில் சரியான அளவுக்கு வேக்கண்ட் நீங்கள் உருவாக்கலையே. சொல்லப்போனால் இந்த ஆண்டுக்கான நீட்டுக்கான கவுன்சிலிங் சொன்னது 50 பிஹெச்சிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கான வேக்கண்ட்டை நீங்கள் எங்கே ஜெனரேட் பண்ணிருக்கீங்க, வெளியிடுங்க. விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள், ஆனால் அங்கே சொல்லப்போனா கத்தி இல்லை. புரியுது உங்களுக்கு? அங்க மருத்துவர்கள் இல்ல, மருத்துவருக்கான வேக்கண்ட் நீங்க ஜெனரேட் பண்ணல. அதாவது முடி அலங்காரம் செய்கிற இடத்தில் கத்தி இல்லை, ஆனால் ஜோடிக்கப்பட்ட வேலையாக இருக்கிறது. இருங்க 2 வாரம் பாக்கி நிறைவு கருத்தா உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இப்போ நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஒரு நாட்டினோட வளர்ச்சிக்கு முக்கியமானது வந்து அப்துல் கலாம் கூட பல மேடைகளில் சொல்லுங்க. 1 மருத்துவம், சிறந்த மருத்துவம், 2வது கல்வி, அப்புறம் உணவு, குடிநீர், மற்ற வசதிகள். இதில் வந்து தகவல் தொழில்நுட்பம் இதெல்லாம். நம்ம அரசாங்கத்தில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 100 மருத்துவமனை கட்டிவிட்டோம், 1000 பள்ளிக்கூடங்களை திறந்து விட்டோம், 50 கல்லூரிகளை திறந்து விட்டோம். இந்த கட்டடங்கள் திறந்து விட்டு பெருமையாக சொல்கிறோம். நான் வந்து ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன்.
கல்வித்துறையில் எந்த அளவுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை, துணை ஆசிரியர்கள் பற்றாக்குறை, பகுதி நேர ஆசிரியர்கள் முறைப்படுத்தாமல் இருக்கிறது, நிரந்தரப்படுத்தாமல் இருக்கிறது, இது ஒரு பக்கம். இதே மாதிரி தான் மருத்துவமனைகள் நிறைய கட்டிட்டாங்க. கலைஞர் பேரில் ஒரு மருத்துவமனை, ஓமந்தூரார் பேரில் ஒரு மருத்துவமனை, எல்லாம் கரெக்டு தான். போதிய மருத்துவர்கள் இருக்கா. மக்கள் தொகைக்கு ஏற்ப மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், இது ஒரு பக்கம். கட்டமைப்பு, பல இடங்களில் கட்டடம் கட்டிட்டாங்க. கட்டடம் கட்டிகிட்டே இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் திறந்து நடத்துகிறாங்க. எப்படி அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்போ சேஃப்டி இருக்கும்? இப்போ அண்மையில் திருவள்ளூரில் இதே கூத்து தான், இப்போ பக்கத்தில் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது அடிப்படை கட்டுமான வசதி இல்லை. ரெண்டாவது உபகரணங்கள். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இயங்குகிற ராஜா முத்தையா பேரில் அமைந்த மருத்துவமனை கல்லூரியை 85 அரசு கையகப்படுத்திச்சு. அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்டு, உபகரணங்கள் எல்லாமே அப்போ வாங்கினது. அடே அப்பா, 40 வருஷம் விளங்குமா அது? அப்போ கட்டமைப்பு இல்லை, அது ஒன்று. உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்கள் வந்து மற்றது மாதிரி இல்லை. அது வந்து பீரியாடிக்கலாக அதை பராமரிக்கணும். ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண பராமரிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான் நடக்கும். அது வேறு. மருந்துகள், போதிய மருந்துகள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அரசாங்கத்தில் தரப்படுகிற அரசு ஊழியர்கள் தருகிற பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை எஃபெக்டிவே இல்லைன்னு ஒரு தகவல் உண்டு. நானும் அரசனுடைய பிபி மாத்திரையை வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஒரு குறுகிய காலத்தில். ஒரு அற்புதமான மாத்திரை சார். தானா என்று போட்டிருக்கு பாருங்க, தானாண்டு பெருமாள் பிள்ளைக்கு தெரியும். அவ்வளவு வேல்யூபிளான ஒரு மாத்திரை இன்னைக்கு அங்கீகாரம் இல்லாமல் போயிருக்கிறது. அது இல்லை. அப்போ மருத்துவத்துக்கு அடிப்படை என்ன? கட்டமைப்பு, சரி, உபகரணங்கள், சரி, மருந்துகள், சரி, மருத்துவர்கள், சரி, துணை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆல் ஃபேக்கல்டிஸ் இருக்கணும். இப்போ எனக்கு நினைவு தெரிஞ்ச ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். நான் பணியில் பத்திரிகை துறை பணியில் வந்த பிறகு கூட பெரியவர் பக்தவச்சலம், தோழர் பி ராமூர்த்தி போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் அரசு மருத்துவர்கள் ஜிஹெச்சில் தான், ராஜாஜி அவர்கள் ஜிஹெச்சில் தான், பெரிய பெரிய தலைவர்கள் அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. கடைசியாக காவல்துறை தலைவராக இருந்த ஸ்ரீபால் அவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து. இப்போது இந்த முக்கிய பிரமுகர்கள் எங்கே ட்ரீட்மெண்ட், அதாவது அரசாங்கத்து மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அவர்களுக்கே சேஃப்டி இல்லாத அளவுக்கு இருக்கிறது, மக்களுக்கு எங்கே என்ற கேள்வி இருக்குது. கேள்வி ஏன் என்ற கேள்வியில் பாக்கியுடைய கேள்வி இது முக்கியம். பெருமாள் பிள்ளை நிறைவு கருத்து. அதாவது இந்த ஆட்சியில் வந்து புதிதாக அரசு மருத்துவமனைகளை திறப்போம், ஆனால் போதிய மருத்துவர்களை நியமனம் செய்ய மாட்டோம், மருத்துவர்களுக்கு உரிய ஊதியம் தரமாட்டோம். இது எந்த மாதிரியான மாடல்? இது என்ன கொள்கைங்கிறது உண்மையிலே புரியலை எங்களுக்கு. அதாவது இன்னைக்கும் சுகாதாரத்துறையில் முன்னணி மாநிலம்னு மாதட்டி சொல்கிறார் எங்களுடைய அமைச்சர் அவர்கள். ஆனால் நாட்டிலேயே தங்கள் ஊதியத்திற்காக மருத்துவர்களை போராட வைக்கும் ஒரே மாநிலமாக தமிழகம் மட்டுமே இருக்கிறதுங்கிறத வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை உட்பட கலைஞர் பெயரில் எத்தனையோ திட்டங்கள், அறிவிப்புகள் வெளியிட்டதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் கலைஞர் போட்ட அரசாணையை மகன் முதல்வராகவும் பேரன் துணை முதல்வராகவும் இருக்கிறப்போ கலைஞர் அரசாணைக்கு தடை போடுவது, கலைஞர் அரசாணையை புறக்கணிப்பது ஏன்? அதற்காக இவ்வளவு காலமாக நாங்கள் போராடிய பிறகும் முதல்வரின் கவனத்தை ஈர்க்க முடியவில்லையா? இல்லை இதற்கு உயர் அதிகாரிகள் வந்து அதுக்கு தடையாக இருக்கிறார்களாங்கிறது தெரியல. இந்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழக மருத்துவ கட்டமைப்பில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை காண வேண்டும், மருத்துவ புரட்சி ஏற்படணும்னு நினைக்கிறாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படின்னா தயவு செய்து தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும். அடுத்தது, பணியிடங்களை அதிகரிப்பு இருக்கிறது, காலி இடங்களை நிரப்ப வேண்டும். அடுத்தது, அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்டை 4 அரசு மருத்துவர்களுக்கு வழங்க வேண்டும். அதுவும் ஏற்கனவே அளித்த வாக்குறுதி. கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலைக்கான ஆணையை வருகின்ற ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று முதல்வரின் கைகளால் வழங்க வேண்டுகின்றோம். இதுபோன்று கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றினால் நிச்சயமாக மிகப்பெரிய மருத்துவ புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்று நம்புகிறோம். ரொம்ப சிறப்பாக அழகாக சொல்லியிருக்கீங்க திரு நாகராஜ். தற்போது உங்களுடைய பகுதியில் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கறது இந்த கிட்னி விவகாரமா, சுருக்கமாக உங்களுடைய கருத்தை வைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா
நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். முதலில் பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தை இழந்து பாதிக்கப்பட்ட அவர்களை முறையான மருத்துவ பரிசோதனைக்கு ஆட்படுத்தி சரி அவர்களுக்கு போதிய நிவாரணங்களை அளிக்க வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக அவர்கள் இந்த சிறுநீரகத்தை பறித்த அந்த கும்பலுடைய புள்ளிகள், அதற்கு தொடர்புடைய உதாரணத்துக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அந்த மருத்துவமனை, பெரம்பலூர்ல இருக்கிற மருத்துவமனை, திருச்சி காவேரி மருத்துவமனை, ஈரோடு அபிராமி கிட்னிக்கர் உள்ளிட்ட மருத்துவர்கள் மீதும் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதோடு இதில் யாரெல்லாம் இந்த சங்கிலி தொடரில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி முறையான விரிவான விசாரணைக்கு ஆட்படுத்தி நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு மெத்தன போக்க கடந்த ஒரு வார காலமாகவே போதிய நடவடிக்கை இல்லைங்கிறதா எங்களுடைய பார்வை. மக்கள் படும் துயரத்தில் எந்தவித பங்களிப்பு இந்த அரசாங்கம் அக்கறை காட்டவில்லை என்பதே இது காட்டிக் கொண்டிருக்கிறது. இதை முறையாக அரசாங்கம் செய்துவிட்டு இங்கு இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் பகுதி மக்களுடைய இந்த நெசவ சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தன்முனைப்பு தானாக முன்வந்து தமிழக அரசு கையில் எடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். யாராக இந்த பிரச்சனைக்கு, அதோடு மட்டுமல்ல, நான் கேட்டுக்கொள்வது, தேவைப்பட்டால் மத்திய அரசாங்கத்தினுடைய சுகாதாரத்துறையானது இங்கே களத்திலே இறங்கி இந்த பகுதியிலே முறையான விசாரணை நடத்தினால் கூட தவறில்லை. ஏனென்றால் இங்க இருக்கிற தமிழக அரசாங்கமானது 7 நாள் ஆச்சு இந்த பிரச்சனை நடந்து, எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்கல. ஆகவே மக்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரி முறையான விசாரிக்க வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை இங்கே ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். நலிவடைந்த விசைத்தறி தொழிலை, நெசவு தொழிலை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்தாகவும் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. நன்றி நாகராஜ். ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க, நிறைவு கருத்து சுருக்கம். உண்மையிலேயே ஒரு மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் இருக்கக்கூடிய துறைக்கு ஒரு தகுதியான அமைச்சர்னா எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா, இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண இருக்குது. நம்ம ஏற்கனவே அதுக்கு சம்மந்தமாக ஆர்டிஐ போட்டிருக்கோம். கடந்த 2023, 24, 25 அஃபிலியேஷன் போது இன்ஸ்பெக்ஷன் போன பட்டியல், அங்கே என்ன தகுதி ஏற்கனவே நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி தெரியும். அப்போ இந்த மருத்துவ கட்டமைப்புக்குள்ளே எந்த அளவுக்கு மோசமான லேப் ஃபெசிலிட்டிஸ், பேராசிரியர்கள் இல்லை, அந்த விவரங்களை வெளியிடுங்க, இன்ஸ்பெக்ஷன் போன விவரங்களை வெளியிடுங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் வரல. அப்போது இப்போ கவுன்சிலிங் துவங்க இருக்கிற இந்த நேரத்தில் கூட தகுதியான கட்டமைப்பு இல்லாத இடங்களில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? ஏதோ மெக்கானிக்கல் சரியாக படிக்கலைன்னா பரவாயில்ல, வசதி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இது உயிர் பிரச்சனை. அப்போ இந்த விவரங்களை உடனடியாக நம்ம ஏற்கனவே போன ஆண்டு கேட்டோம். அப்போ அமைச்சர் என்ன சொன்னார்? நாங்கள் எல்லாமே ஆன்லைனில் விரைவில் ஏற்றிடுவோம்னார். ஒரு ஆண்டு ஆயிடுச்சு, இது வரைக்கும் வெளியிடலைன்னா அவர் அமைச்சராக இருக்கிறது தகுதியற்றவர். ஒன்று. ரெண்டாவது, பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பிஹெச்சியில் தொடர்ந்து புகார்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கார். திருவள்ளூரில் டெலிவரியின் போது டார்செட்டை பயன்படுத்தப்பட்டு ஒரு ஜென்செட்டை இயங்குறதுக்கு நாம புகார் அனுப்ப வேண்டியது இருந்தது. கண்ணகி நகர் போன்ற கடைநிலை மக்கள் வாழக்கூடிய இடங்களில் அங்கேயும் போது மருத்துவர்கள் இல்லை, பார்க்குவதற்கான நேரங்கள் குறைவாக இருக்குது, டெலிவரிக்கு அங்கே உருப்படியான வசதிகள் செய்து தரலைன்னு திரும்பவும் குழந்தைகள் நல மருத்துவமனைகளை எக்மோரை நோக்கி, நம்ம இதை நோக்கி நார்த்து சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்டான்லிக்கு வர்றாங்க, ராயப்பேட்டைக்கு வர்றாங்க. அப்போ இந்த கட்டமைப்புகளை ஏன் இன்னும் கேள்விக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்கீங்க? அதே போல் உடுமலைப்பேட்டையில் கட்டி சுமார் ஒரு ஆண்டு நெருங்குற சமயத்தில் திறக்கவே இல்லாமல் ஒரு ஆர்டிஐல தகவலை வாங்கி அதை திறக்க வைக்க முடிஞ்சிச்சு. 500 நகர நலவாழ்வு மையங்கள் திறக்கப்பட்டது ஒரு ஆர்டிஐனால். அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு அந்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்னைக்கு தான் துறையில் எது பிரச்சனை வெளியிட சொல்லுங்க, மக்களை எதிர்கொள்ள சொல்லுங்க. சார், ஒரே ஒரு முறை நிறைவு கருத்து உங்களின் சார்பாக தான் அவர் பேசியிருக்காரு, சுருக்கமாக. நிச்சயமா சுகாதாரத்துறை தமிழகத்தில் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். சர்வதேச தரத்தில் உள்ளதாக நம்முடைய அரசு அவ்வப்போது தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா, நான் எப்போவுமே சொல்கிறது இன்றைக்கி யூஎஸ் யூகேலேருந்து வர்றவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க, எமர்ஜென்சின்னு அங்கே மருத்துவமனைக்கு போனால் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்க்கணும்னா குறைந்தபட்சம் 1 வாரம் ஆகும். ஆனால் அதே இது நம்முடைய ஊரில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒருத்தங்க நெஞ்சு வலி அல்லது கடுமையான வயிற்று வலின்னு வந்தால் சில நிமிடங்கள் அல்லது அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் சிறப்பு மருத்துவர், உயர் சிறப்பு மருத்துவரை பார்க்க முடியும், சிகிச்சை அளிக்க முடிகிறது.
மேலும் உயிரை காப்பாற்ற முடிகிறது. அந்த அளவுக்கு இருக்குது. அப்போது இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து மருத்துவர்கள் போதிய அளவுக்கு எண்ணிக்கையில் இல்லாத நிலையில் 8 கோடி மக்கள் இருக்கும் தமிழகத்தில் வெறும் 19,000 அரசு மருத்துவர்கள் நாங்கள் முழுக்க அரசுக்கு எந்த விதத்திலும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் மக்கள் நலன் கருதியும் நாங்கள் அர்ப்பணிப்போடு பணி செய்து வருகின்றோம். பல அரசு மருத்துவமனைகள் 4 நாளைக்கு ஒரு வாட்டி 24 hours டியூட்டி பண்றாங்க. சீமாங்க மருத்துவமனைகளில் இந்த அளவுக்கு செய்யக்கூடிய நேரத்தில் மருத்துவர்களின் சேவையை அங்கீகரிக்க மறுப்பது, கொரோனாவுக்கு பிறகும் மருத்துவர்களின் சேவையை அங்கீகரிக்க மறுக்கும் ஒரே மாநிலமாக தமிழகம் உள்ளது. இந்த நிலை மாற வேண்டும். அதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு அரசு மருத்துவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி எங்களை இன்னும் உற்சாகத்துடன் பணி செய்ய வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு ஒரு அசாதாரண சூழலில் காணப்படுகிறது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடித்த கதையாக வாழ்வியலுக்கு முக்கியமாக மாஃபியா கும்பல்களின் மூலம் ஏழை மக்கள், வலியவர்கள், இல்லாதவர்கள் யாசிக்கும் நிலைக்கு மாற்றக்கூடிய நிலையில் அவர்களுடைய கிட்னி பல கோடிக்கணக்கான ரூபாய் சர்வதேசத்தோடு இணைக்கப்பட்டிருப்பதை அரசு ஏன் கேட்க மறுக்கிறது? அந்த பகுதியிலிருந்து தோழர் நாகராஜ் அவர்களுக்கு அவருடைய விளக்கத்தை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். எமது நிகழ்ச்சியில் அரசுக்காக இந்த விவகாரத்தை மருத்துவ டாக்டர் நம்முடைய பெருமாள் பிள்ளை அவர்களும் ராதாகிருஷ்ணன் அறப்போர் இயக்கம் தோழர் பாக்கி அவர்கள் மிகச் சிறப்பாகவே பேசினார்கள். கவலையோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வருகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.